பொதுவாவே சீனா எதையாவது செய்யுதுன்னா அது உலகத்துக்கு தெரியாது. அவங்க விளம்பரத்தை விட வேலையை முடிக்கிறதுல தான் அதிகமா கவனம் செலுத்துவாங்க. ஒரு விஷயம் 100% தயாராகிற வரைக்கும் சீனா அதை ரகசியமா வச்சிருப்பாங்க. பெய்ஜிங்ல இப்போ 2026 சர்வதேச வாகன கண்காட்சி ஆட்டோ சைனா 2026 ஒரு கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. உலக நாடுகளோட தூக்கத்தையே அது கெடுத்துருச்சு. இது வெறும் கண்காட்சி இல்ல, உலக தலைவன் ஆகிட்டோம் அப்படின்னு சீனா சொல்லாம சொல்ற ஒரு பிரகடனம். இந்த எக்ஸ்போ ஏன் பெய்ஜிங்ல நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெய்ஜிங் சீனாவோட தலைநகரம் மட்டும் இல்ல, இது சீனாவோட பாலிசி ஹப், தொழில்நுட்ப கொள்கைகள் வகுக்கப்படுற இடம். 3,80,000 சதுர மீட்டர் பரப்பளவுல நடக்கிற இந்த எக்ஸ்போ பரப்பளவுல உலகத்திலேயே ரொம்ப பெருசுன்னு சொல்லலாம். சீனா தன்னோட பலத்தை உலகத்துக்கு காட்ட பெய்ஜிங்க தேர்ந்தெடுத்ததே ஒரு அரசியல் நகர்வு தான். சீனாவோட ரகசிய ஆயுதம் இதுல என்ன தெரியுமா? பிசிக்கல் ஏஐ. இங்கதான் விஷயம் சூடு பிடிக்குது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஏஐ அப்படிங்கிறது வெறும் சாட் பாட் தான். ஆனா சீனா அறிமுகப்படுத்தி இருக்கிறது பிசிக்கல் ஏஐ. அதாவது ஒரு மென்பொருள் வெறும் திரையில மட்டும் இருக்காம ஒரு காரோட ஸ்டியரிங்கையும் பிரேக்கையும் நேரடியா கட்டுப்படுத்துது. இதுக்காக அவங்க எண்ட் டு எண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸை பயன்படுத்துறாங்க. இது மனித மூளை எப்படி ஒரு சூழலை பார்த்து முடிவெடுக்குமோ அப்படியே காரை செயல்பட வைக்கும். உலகத்துல பல நாடுகள் இப்பதான் எலக்ட்ரிக் கார்களுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளவே சீனாவோட ஈவிடால், எலக்ட்ரானிக் வெர்டிகல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்படின்னு சொல்லப்படுற பறக்கும் கார்கள் சந்தைக்கு வந்துடுச்சு. இதுல என்ன விசேஷம் தெரியுமா? எக்ஸ்பெங் ஏரோ ஹெச்டி இவங்களோட லேண்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் ஒரு பிரம்மாண்டம். இது சாலையில ஓடும் போதே ஒரு வேன் மாதிரி இருக்கும். ஆனா ஒரு பட்டனை அழுத்தினா அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி விமானம் வெளியில வரும். இது வெறும் ஷோ இல்ல. சீனா தன்னோட வான்வெளியில 3000 மீட்டருக்கும் கீழே போக்குவரத்தை அனுமதிக்கிறதுக்காகவே லோ ஆல்டிடியூட் எக்கானமி அப்படின்னு சட்டத்தையே ஏற்றி வச்சுட்டாங்க. அமெரிக்கா சட்ட சிக்கல்கள்ல சிக்கி இருக்கும் போது சீனா பறக்கவே தொடங்கிட்டாங்க. இப்போ டெக்னிக்கல் விஷயத்துக்கு வருவோம். எலக்ட்ரிக் கார்கள்ல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா சார்ஜிங். ஆனா சீனா அறிமுகப்படுத்தி இருக்கிறது 800 volts high voltage SiC சிலிகான் கார்பைட் பிளாட்ஃபார்ம். இது மூலமா 4C இல்லனா 5C சார்ஜிங் சாத்தியம். அதாவது உங்க காரை 10ல இருந்து 80% வரைக்கும் சார்ஜ் செய்ய வெறும் 9ல இருந்து 12 நிமிடங்களே போதும்னு சொல்றாங்க. அப்புறம் சாலிட் ஸ்டேட் பேட்டரிகள் இருக்கு. இதுல லிக்விட் பேட்டரிங்களை தாண்டி தீப்பற்றாத அதிக ஆற்றல் கொண்ட சாலிட் ஸ்டேட் பேட்டரிகளை சீனா பெரிய அளவுல உற்பத்தி செய்ய தொடங்கிடுச்சு. சரி, இதையெல்லாம் ஏன் அமெரிக்காவால செய்ய முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட டெஸ்லா இருக்கு, கூகுளோட வேமோ இருக்கு. ஆனா அவங்களால ஏன் சீனா அளவுக்கு முன்னேற முடியலன்னு கேட்டா, சீனாவுல அரசு, டேட்டா அப்புறம் உற்பத்தி நிறுவனங்கள் மூணுமே ஒரே நேர்கோட்ல இருக்கு. அரசாங்கத்தோட பாலிசி டெசிஷன்ஸ் எல்லாம் இதுக்கு ஏத்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. அப்புறம் பேட்டரிக்கு தேவையான லித்தியம் கோபால்ட் சுத்திகரிப்புல 80% சீனா கிட்ட தான் இருக்கு. அமெரிக்காவுல ஒரு சாதாரண எலக்ட்ரிக் காரை தயாரிச்சு கொடுக்கிற விலையிலேயே சீனா ஒரு ஏஐ இயக்கப்படுற சொகுசு காரை கொடுத்துடுறாங்க. சரி, இந்தியா இதுல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையை சொல்ல போனா நம்ம இன்னும் மேனுஃபேக்சரிங் நிலையிலேயே போராடிக்கிட்டு இருக்கிறோம். இந்தியா இப்பதான் பேட்டரி தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சீனா பேட்டரியை தாண்டி காரையே ஒரு ரோபோவா மாத்தி காட்டி இருக்கிறாங்க. நம்முடைய சாலை கட்டமைப்பு அப்புறம் டேட்டா பாதுகாப்பு சட்டங்கள் எல்லாம் இந்த அளவிலான ஏஐ தொழில்நுட்பத்திற்கு இன்னுமே தயாராகல. சீனாவோட போட்டி போடணும்னா நம்ம வெறும் உற்பத்தியாளர்களா இருக்க கூடாது. மென்பொருள் மற்றும் வன்பொருள் இரண்டையும் இணைக்கிற டெக் எக்ஸ்பர்ட்டா மாறணும். சீனா ஒண்ணு இதை சாதாரணமா சாதிக்கல. இந்த வெற்றி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைச்சிச்சு. அமெரிக்காவோட சிப் தடை சீனாவை முடக்க பார்த்துச்சு. ஆனா சீனா தன்னுடைய சொந்த டியூரிங் சிப்ஸ் மற்றும் NPU நியூரல் ப்ராசசிங் யூனிட்ஸை உருவாக்குச்சு. ஊகான் நகர்ல ரோபோ டாக்ஸிகள் விபத்துக்குள்ளானப்ப உலகமே சீனாவை பார்த்து கிண்டல் பண்ணுச்சு. ஆனா சீனா அதனால பின்வாங்கல. அந்த விபத்துகள்ல இருந்து கிடைச்ச டேட்டாவை வச்சு தன்னோட அல்காரிதமை இன்னும் பலப்படுத்துச்சு. சரி, பறக்கும் கார்களை எந்த நாட்டு மக்கள் வாங்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீனாவோட இலக்கு இப்போதைக்கு ஐரோப்பா மற்றும் தென்கிழக்கு ஆசியா. அரபு நாடுகளும் வளர்ந்து வரக்கூடிய ஆசிய நாடுகளும் இந்த மலிவான அதே சமயம் அதிநவீன தொழில்நுட்பத்தை வாங்க வரிசையில நிக்கிறாங்க. BMW, மெர்சிடஸ் பென்ஸ் போன்ற நிறுவனங்களே சீனாவோட டீப் சீக் ஏஐ பயன்படுத்துறது சீனா உலக நாடுகளை தன் பக்கம் ஏற்கனவே இழுத்து விட்டதுக்கு சாட்சியா பார்க்கப்படுது. அமெரிக்காவும் பறக்கும் கார்களை தயாரிக்கும்
செலுத்தும் வேலைகள்ல தான் இருக்கு. ஆனா அதை இயக்கிறதுக்கு ஒரு பைலட் வேணும். மனிதனோட உதவி இல்லாம அமெரிக்காவோட பறக்கும் கார்களை இயக்க முடியாது. ஆனா சீனா ஆட்டோமேட்டிக் AI பறக்கும் கார்களை உருவாக்கி உலகத்தையே அண்ணாந்து பார்க்க வச்சிருக்கு. சீனாவோட இந்த அதிரடி பாய்ச்சலை முன்கூட்டியே கணிச்ச அமெரிக்கா ஒருவேளை இந்த பறக்கும் கார்களை அமெரிக்காவுக்குள்ள அனுமதிச்சா அது அமெரிக்க சந்தைய முழுமையா ஆக்கிரமிச்சிடும். அதுக்கு பிறகு சீனாவோட ஆதிக்கம் தான் இங்க இருக்கும் அப்படின்றதுனால தன்னோட நாட்டோட பாதுகாப்புக்கும் பொருளாதாரத்திற்கும் பெரும் அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி சீன கார்களுக்கு தடை விதிச்சிட்டாங்க. சீனாவோட இந்த நவீன தொழில்நுட்பங்களை அங்கீகரிக்க விரும்பாததுதான் அமெரிக்காவோட இந்த தடைக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. வெளியில பாதுகாப்பு காரணங்களை சொன்னாலும் உள்ளுக்குள்ள இருக்கிறது இந்த காரணம் தான் அப்படின்னு பேசப்படுது. சரி, 2026 பெய்ஜிங் ஆட்டோ எக்ஸ்போ நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? அமைதியா இரு, ஆனா உன்னுடைய அடியை உலகம் அதிரும்படி எடுத்து வை. சீனா அதைத்தான் செஞ்சிருக்குது. இது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய சவால். அதுக்கு பிறகு பாடம். ஏன்னா சீனா தன்கிட்ட இருக்கிற மக்கள் சக்தியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சரியா பயன்படுத்துறாங்க. இந்தியா நம்முடைய இளைஞர் சக்தியை சரியா பயன்படுத்துதா? ஏன் நம்மால தொழில்நுட்ப ரீதியா அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளோட போட்டி போட முடியல? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.